எத்தனை கிராமத்துக்கு போக முடியும்? ஜனங்க ஏராளமாக இருக்காங்க, ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் ஏராளமாக இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? ஓகே, பவுல் தான் இப்போ நம்ம வேலைக்கு அவர் தான் தடையாக இருக்கார். அவர் நல்ல ஊழியக்கார் தான். ஆனால் ஒத்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அவர் என்ன பண்ணார்? பவுலை தூக்கி கட்டி போட்டார். இப்ப என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. சிலர் பொறாமையினாலும், நல்லா கவனிங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஆமென். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஆமென். இதனால் என்ன பவுல் சொல்றார் பாருங்க. இதனால என்ன? வஞ்சகத்தின் நாளாவது உண்மையின் நாளாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆமா, நல்லா கவனிங்க. இப்ப பவுல் சொல்றாரு, எப்படியாகிலும் கிறிஸ்து அறிவிக்கிறார். சில பேர் என் மேல பொறாமையினால என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சில பேர் என் மேல இருக்க வஞ்சகத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சில பேர் இவனுக்கு இன்னும் பிரச்சனையை கூட்டட்டோம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனா இப்ப பவுல்லாம் சொல்றாரு, எப்படி செஞ்சா என்னடா? என் இயேசு பிரசங்கிக்கப்படுறாரா? சுவிசேஷம் போதா? எனக்கு அது போதும்டா. அதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, ஏசப்பாவுடைய திட்டம் பவுலுக்கு புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. அப்போ உங்க மேல ஏசப்பா வச்ச திட்டம் என்ன? உங்க குடும்பத்து மேல ஏசப்பா வச்ச திட்டம் என்ன? நீங்க மட்டும் அப்படியே சபைக்கு வந்து நீங்க மட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம் அது இல்லை. உங்களை கொண்டு உங்க ஊரு, உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தான், உங்க ஜனத்தார ரட்சிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கொர்நேலியு மூலமாக அவனுடைய குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. ஒரு பேதுருவை கொண்டு 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. உங்க பிள்ளை மேல, உங்க மனைவி மேல, உங்க குடும்பத்தின் மேல தேவனுடைய திட்டம் இருக்கு. தேவனுடைய திட்டத்தை செயல்பட உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சட்டையின் நிழல்ல நீங்க வரும்போது கர்த்தருடைய சட்டை உங்களை சரியான பாதையில வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவரால் வரக்கூடிய நிறைவான பலன் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை பாதுகாக்க, உங்க குடும்பத்துக்கு எப்ப என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டான நேரத்தில் கர்த்தர் செய்யணும்னா இன்னைக்கு அவருடைய சட்டையின் நிழலில் நீங்களும் நானும் வந்து அடையணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நமக்கு இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் கிடைக்கும். கர்த்தருடைய குடும்பத்தை என்ன நோக்கத்துக்காக பிடிச்சாரோ, உங்களை எதற்காக பிடிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார்.